இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அநியாயங்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இது ஓரிரு தினங்களுக்கு முன்பாக வந்த செய்தி. இப்படி ஒவ்வொரு தினமும் நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில சிறுமிகள், இளம் பெண்கள், முதியவர்களை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு பாலியல் துன்பங்களை தரக்கூடிய, அவர்களை அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கக்கூடிய, அவர்களை கொலை செய்யக்கூடிய நிலைகள் தொடர்ந்து உருவாகி இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 8 தசாப்தங்கள், 80 வருடத்தை நாம் நெருங்க இருக்கோம். ஆனா இன்னைக்கும் இந்த நாட்டில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அவர்களுடைய கற்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையைத்தான் நாம் இன்னும் எதிர்கொண்டிருக்கோம். சமீபத்தில் ஒடிசாவை சார்ந்த மாணவி மேற்கு வங்கத்தில் அதே போன்று கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பெண்கள் இரவு நேரங்களில் வெளியே வராதீங்க, பெண்கள் ஏன் இரவு நேரங்களில் வெளியே வர்றீங்க, அவர்களுடைய வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிக்கை விடுறாங்க. அவ பெண்கள் இரவு நேரங்களில் வரக்கூடாது, அவர்கள் வந்தால் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள், அவர்களுடைய கற்புகளுக்கு, அவர்களுடைய உயிர்களுக்கு பங்கம் விளைவிக்கப்படும் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிக்கை விடுறாங்கன்னா, அப்ப எது மாதிரியான சமுதாயத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏன் நீடிக்கிறது என்றால் 2 விஷயங்கள் இங்க மனிதர்களிடத்துல இல்ல. ஒண்ணு என்னன்னா, ஈமான் இல்ல. அல்லாவின் மீது ஒருத்தவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினானா, அல்லாவின் மீதான அச்சம் ஒருத்தவனுக்கு இருந்துச்சுன்னா எந்த பாவங்கள்லையும் அவன் ஈடுபட மாட்டான். மெயினா அவன் இடத்துல ஈமான் இல்ல. 2வது, நாளைக்கு மறுமை பற்றின பயம் இல்லைனாலும் உலகத்தை பற்றின பயமாவது அவனுக்கு இருக்கணும். ஒரு பொண்ணு மேல கையை வச்சா அவனுடைய கையை வெட்டுவாங்க, அவனுடைய உயிரை துண்டிப்பார்கள், யாருடைய உயிர் மாய்க்கப்படுகிறதோ அந்த உயிருக்கு உயிர் மாய்க்கப்படும், பல்லுக்கு பல் உடைக்கப்படும், கைக்கு கை உடைக்கப்படும், கண்ணுக்கு கண் குத்தப்படும் என்கிற சட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டால் அந்த நிலை மாறும். இந்த 2மே இன்னைக்கு இந்தியாவில இல்ல. சட்டங்களும் கடுமையா இல்ல, எவனிடத்திலே ஈமானும் இல்ல, இரையச்சமும் இல்ல. அதனால இன்னைக்கு சமுதாயத்துல அன்றாடம் பல குற்றங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, பிற்காலத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக ஹீராவிலிருந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு வலம் வருவதற்கு வருவாள், லா தகாஃபு இல்லல்லாஹ், அப்படி அவர் வலம் வரும் பொழுது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் மஞ்ச மாட்டாள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழலை